இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அட ஆமாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் மாவட்டம் தாங்க. சேலத்தில் வசிக்கிற எல்லாருக்குமே இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதை யார் ஆட்சி புரிஞ்சாங்க, இது எப்படி முறையாக சேலம் மாவட்டம் அப்படின்னு மாற்றினாங்க, இதை சுற்றி இருக்கிற சுற்றுலாத்தலங்கள்லாம் என்னென்ன, இங்கே எது எதுலாம் முக்கியமான சிறப்பம்சமாக விளங்குது, அதுக்கப்புறம் இதோட மொத்த சுற்றளவு பரப்பளவுலாம் என்ன அப்படின்றத நிறைய பேர் படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு இது குறிப்பா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி தான் நம்ம சேலத்தை பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காவது கொடுத்துருங்க. சப்போஸ் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபாக பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த சேலத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் ஜெயபாண்டி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்தியாவிலே முத உருவாக்கப்பட்ட மாவட்டம் சேலம் மாவட்டங்க. ஆமாம், இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1792ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தாங்க இது முத மாவட்டமாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கு ஆட்சி செஞ்ச திப்பு சுல்தானை ஆங்கிலேயர் ஒரு சூழ்ச்சி மூலமாக தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்சு இந்த சேலத்தை கைப்பற்றுறாங்க. இப்போது இருக்கிற சேலம் நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய எல்லா பகுதியும் உள்ளடக்கி இருக்கு. ஸோ அப்போ அதோட மொத்த சதுர கிலோமீட்டர் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 7530 சதுர கிலோமீட்டராக கொண்டிருந்துச்சு சேலம் மாவட்டம். இப்போ நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு கலெக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் கலெக்டர் இருந்திருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரீட் அப்படின்றவர் தான் அப்போ, அதாவது 1792ஆம் ஆண்டுல இருந்து 1799 வரைக்குமே சேலமோட மாவட்ட ஆட்சியராக அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா அவர் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் தேதி, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி சேலத்தோட தினமா கொண்டாடப்படுதுங்க. ஆமாங்க, இப்போ 158வது சேலம் தினமாக இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சேலமும் அதை சுத்தி இருக்கிற பகுதியும் மாம்பழ உற்பத்தியில அதிகமா விளைச்சல் இங்க இருக்கிறனால இதை மாங்கனி நகரம் அப்படின்னு கூட சொல்றாங்க. டெல்டா விவசாயம், அதாவது டெல்டா பகுதிகள் இங்க அதிகமா இருக்கிறனால அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த சேலம் மாவட்டம் ஒரு தாயா, அதாவது டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு தாயா விளங்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. இங்க இருக்கிற மேட்டூர் அணையும் ஏற்காட்டு மலையும் பாக்குறவங்கள ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பாக்குறவங்களுக்கு ஒரு சுற்றுலா தலத்துக்கு ரொம்ப சிறந்த இடமாவும் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூர் அணையும் ஏற்காடு மலையும் சிறப்பா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலத்துல பிரதானமான, அதாவது சேலத்துல அதிகமா பார்க்குற தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல நெசவு தொழில், அதாவது கைத்தறி தொழில் அதிகமா அங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கொலுசுகள். இப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெள்ளி கொலுசுகள், ஜவ்வரிசில நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அந்த காலத்துல அதிகமா சேலம் மாவட்டத்துல புழங்கியிருக்காங்க. 1937ஆம் ஆண்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அதாவது மது ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தினதே சேலம் மாவட்டத்துல தான். ஸோ சேலம் மாவட்டம் மது விலக்கு அமல்படுத்தினதுல ரொம்ப சிறப்பம்சமா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ரயில்வே ஜங்ஷன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் இந்தியாவிலே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லணுங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா இந்தியாவிலே இருக்கிற எல்லா ஜங்ஷனோட நடைமேடையை விட இங்க இருக்கிற நடைமேடை தான் இருக்கிறதுலே ரொம்ப நீளமானது அப்படின்றத சொல்றாங்க. சேலம் மாவட்டத்துல நிறைய பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில் இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. இங்க வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழாவும் ரொம்ப சிறப்பா நடத்துவாங்க. 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற பழமையான நம்ம சுகவன்னேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கட்டியிருப்பாங்க போல. ஸோ அந்த கோயிலும் இங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை இயேசு பேராலயம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அயோத்தியப்பட்டின ராமர் கோயில் அப்படி இது இருக்கு. முத்துமலை முருகன் கோயில் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல இப்ப கட்டியிருப்பாங்க. மலேசியால இருக்கிற முருகன் கோயில் மாதிரியே
இங்க வந்து இருக்கிறதுலே மிக உயரமான முருகன் சிலை அமைந்திருக்கிறது நம்ம சேலம் மாவட்டத்துங்க. அது சேலம் மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிறதா இருக்கு. சோ மறக்காம முத்துமலை முருகன் கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க. இப்பவும் இருக்கு சேலம் மாவட்டத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் கட்டிய ஜமா மஸ்ஜித், அதாவது அவருக்காக பள்ளிவாசல்ல போய் தொழுகை நடத்துறதுக்காக அவர் கட்டியிருக்க அந்த ஜமா மஸ்ஜித் தாங்க வந்து இங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். மேலும் சேலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்னும் அங்கங்க இருக்கிற முக்கியமான சிறப்பம்சம் கொண்ட பல சுற்றுலா தலங்களை பத்தி நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் சேலம் மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அங்க இருக்கிற பெஸ்டான ஃபுட் என்னது, அங்க இருக்கிற பெஸ்டான பிளேசஸ் என்னது, அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியாதவங்க சேலம் மாவட்டத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இதை பத்தி நிறைய சுவாரஸ்யமான வீடியோங்கள்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உங்களோட பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நீங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இதுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வீடியோஸ்ல நாளைக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயபாண்டி. ஓகே, பாய், நன்றி.